வெல்கம் டு டேப் ஐஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபோக்கஸ் டெஸ்ட் 8க்கான மேத்ஸ் क्वेश्चन எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க ஒவ்வொரு क्वेश्चनா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, x is directly proportional to a square. அதாவது x வந்து எதுக்கு ப்ரொபோஷனல்? directly proportional to a square அப்படினு சொல்றாங்க. அடுத்து a is inversely proportional to y அப்படினு சொல்றாங்க. அப்ப a is inversely proportional to y. இப்ப a வந்து inversely proportional to y ஆ? அப்ப நம்ம a க்கு பதிலா நம்ம இங்க என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? 1/y ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்ப இங்க என்ன வரும்? x is inversely proportional to y square. அவ்வளவுதான். x equal to 1/y square into k. இந்த ப்ரொபோஷனாலிட்டியை ரிமூவ் பண்றதுக்காக நம்ம கான்ஸ்டன்ட்டா ஒரு வேல்யூ ஆட் பண்ணிக்கிறோம், அதுதான் k. அப்ப k equal to என்னது? x y square. இந்த ஒரு ஃபார்மேட்டை கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். அப்ப அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? நம்மளுக்கு x ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. x is 39, y is 20. Find x when y is 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது x ஓட xy வேல்யூ கொடுத்துருக்காங்க, இன்னொரு xy கொடுத்துட்டு அதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க? x கேட்டிருக்காங்க. நம்ம டைரக்டா ஈக்குவேட் பண்ணிக்க போறோம். இப்ப இது x1 y1 ஸ்கொயர் ஈக்குவல் டு x2 y2 ஸ்கொயர். அவ்வளவுதான். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து x1 அப்படின்னா இது y1, இது x2 y2. அவ்வளவு டைரக்டா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்றதுதான். x1 ஓட வேல்யூ எவ்வளவு? 39 இன்டு y ஸ்கொயர். y ஸ்கொயர் எவ்வளவு? 400 ஈக்குவல் டு x2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும், இன்டு y ஸ்கொயர் எவ்வளவு? 4. இப்ப இதையும் அடிச்சா என்ன வரும்? 100. அப்ப x ஓட வேல்யூ 3900. ஆப்ஷன் டி. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ ஈக்குவேட் பண்ணிட்டு ரெண்டு வேல்யூ இருக்கும் x y ன்னு சொல்லிட்டு, அதை நீங்க x1 y1 x2 y2 எடுத்துட்டு டைரக்டா ஈக்குவேட் பண்ணாலே போதும், ஆன்சர் கிடைச்சிடும். Okay, next question. After 51 liters of petrol was poured in an empty storage tank, it was still 1% empty. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பெட்ரோல் டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெட்ரோல் டேங்க்ல ஃபில் பண்ணிட்டாங்க பெட்ரோல். எவ்வளவு ஃபில் பண்ணிருக்காங்க? 51 லிட்டர் ஃபில் பண்ணிட்டாங்க. ஃபில் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அதுல 1% எம்டியா இருக்கும். இப்ப மொத்தம் இந்த பெட்ரோல் டேங்கோட கெப்பாசிட்டி 100% தானே. எப்பயுமே ஒரு விஷயம் எடுக்கிறானா ஹோல் அப்படின்னு பாக்குறப்ப 100%. இது மொத்த கெப்பாசிட்டி 100%னா 51 லிட்டர் ஃபில் பண்ணிட்டாங்க. பண்ண பிறகு 1% எம்டியா இருக்கு. அப்ப ஃபில் பண்ண கெப்பாசிட்டி எத்தனை பர்சன்டேஜ்? 99%. அப்ப அந்த 99% அப்படின்றதுதான் நம்மளுக்கு எவ்வளவு? 51 அப்படின்னா அந்த மொத்தம் 100% எவ்வளவு? அதான் கேக்குறாங்க. ஹவு மச் பெட்ரோல் must be poured to the storage tank not to fill. அப்ப இந்த 1% நம்ம ஃபில் பண்ணணும்ல, அப்ப மொத்தம் 100%னா எவ்வளவு? இந்த பெட்ரோல் டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. அவ்வளவு டைரக்டா நீங்க அடிச்சு கொடுக்க வேண்டியது. இதை 3 டேபிள் ஷார்ட்ஸா 33, இங்க 1 7. அப்ப 1700 டிவைடட் பை 33. 5 டைம்ஸ் 5 1 165. அப்ப இங்க ஒரு 5, இங்க ஒரு 0. திருப்பி எத்தனை டைம்ஸ்? 1 டைம்ஸ் 33. இப்போ 51 பாயிண்ட் எந்த ஆப்ஷன் இருக்கு? அப்ப ஆப்ஷன் சி 51.52 தான். ஏன்னா 51 பண்ண நீங்க ஃபுல்லா சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு என்ன 51.52 தான் வரும். நம்மளுக்கு ஆப்ஷன்ல 51ல பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, ஆப்ஷன் சி. நீங்க சால்வ் பண்ணி அதை டிவைட் பண்ணாலும் 51.52 அப்படின்றதா வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. இஃப் p a by b equal to 0.3, p of a equal to 0.4, p of b equal to 0.8, then p of b by a is equal to ங்கற. இது ஒரு டைரக்ட் ஃபார்முலா தான் ப்ராபபிலிட்டில. p of a by b divided by p of b by a equal to p of a divided by p of b. இந்த டைரக்ட் ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? p of a by b கொடுத்திருக்காங்களா? அப்ப இங்க என்னது? 0.3 divided by நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ p of b by a equal to p of a வேல்யூ என்ன? 0.4 divided by 0.8. அப்ப அடிச்சு கொடுத்தா இங்க எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா p of b by a equal to 0.6. ஆப்ஷன் A 0.6. அவ்வளவுதான். Next question. Find the surface area of the sphere whose diameter is equal to. diameter கொடுத்திருக்காங்க. diameter எவ்வளவு? 112. அப்ப ரேடியஸ் என்னது? 56. அவ்வளவுதான். டைரக்ட் ஃபார்முலா. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர் ஃபார்முலா என்னது? 4 pi r ஸ்கொயர். இந்த ஃபார்முலால டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ஃபார்முலா தெரிஞ்சுங்க. மென்சுரேஷன் இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் இப்ப மென்சுரேஷன் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மென்சுரேஷன்ல இருக்க எல்லா ஃபார்முலாஸையும் படிச்சுட்டு நீங்க சம் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க சம் சால்வ் பண்றப்ப இப்போ ஃபார்முலா எடுத்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப ஸ்பியர் என்னது?
ஹாலோஸ்பியர் என்னது, ஹெமிஸ்பியர் என்னது, சிலிண்டர் என்னது, அதுக்கான ஃபார்முலா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன, கர்வ்டு சர்ஃபேஸ் என்ன, வால்யூம் என்னன்ற ஃபார்முலா முன்னாடியே படிச்சுச்சுன்னா சம்ஸ் போறப்ப ஈஸியா இருக்கும். 5 22/7 இன்டூ ரேடியஸ் எவ்வளவு 56 இன்டூ 56. ஓகே, இப்ப தட் இஸ் கொடுத்தா எத்தனை டைம்ஸ்? 8 டைம்ஸ். அப்ப இதெல்லாம் நான் மல்டிப்ளை பண்ணுமா? இப்ப இந்த ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும்னா தேவையில்லை. இப்ப இங்க யூனிட் டிஜிட் பாருங்களேன், இங்க 6 இருக்கு, 8 இருக்கு, 0 இருக்கு, 4 இருக்கு. எல்லாத்துலயும் 4 ஆப்ஷன்லயும் 4 யூனிட் டிஜிட் இருக்கா? அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு இதோட யூனிட் டிஜிட் 1 பார்த்தாலே போதும், அதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அப்ப இங்க 4 இன்டூ 2 இருக்கா, இன்டூ 8 இன்டூ 6. இது என்னன்னா வெறும் யூனிட் டிஜிட்டை மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா யூனிட் டிஜிட் எடுத்து பாத்தீங்கன்னா கடைசி நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப 4 2s are 8, 8 8s are 64. 64ஓட யூனிட் டிஜிட் 4, 4 6 are 24. அப்ப யூனிட் டிஜிட் கண்டிப்பா 4ஆ தான் இருக்கும். அப்ப ஒரு எந்த ஆப்ஷன் இருக்கு? ஆப்ஷன் டி 39,424. நீங்க இதை ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணாலும் இந்த ஆன்சர் தான் வரும், நீங்க யூனிட் டிஜிட் பார்த்து போட்டாலும் இந்த ஆன்சர் தான் வரும். அப்ப நம்மளுக்கு எது டைம் சேவிங் அப்படின்றத பார்த்து நம்ம போடுறோம். இப்ப நான் இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எனக்கு எப்படியும் மினிமம் 30 செகண்ட்ஸ் ஆகுமா? அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட்டை பார்த்தோம்னா டக்குன்னு போட்டுடலாம் வித்தின் 10 செகண்ட்ஸ்ல. நெக்ஸ்ட் क्वेश्चन. In covering a distance of 162 km, distance கொடுத்திருக்காங்க. Abhay takes 6 hours time more than Samir. ஓகே, அப்ப அபை வந்து எவ்வளவு டைம் எடுக்கிறாங்க? 6 hours மோர் எடுத்துக்கிறாங்க. இப்ப அபை டபுள்ஸ் ஸ்பீட், முதல் ஒரு ஸ்பீட போறாரு, அடுத்து இப்ப ரெண்டாவது அந்த ஸ்பீடை டபுள் பண்ணாங்க அப்படின்னா 3 hours லெஸ் ஆகுதான். ஓகே, அபையோட இனிஷியல் ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, நமக்கு தெரியும் டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா. இந்த ஃபார்முலா தான் போட போறோம். அபையோட ஸ்பீடை நான் வந்து என்னன்னு வச்சுக்கிறேன்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சமீரோட ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல, ரெண்டு பேரோட ஸ்பீடும் தெரியாது, ரெண்டு பேருக்கான டைம் டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால டிஸ்டன்ஸ் டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா. சரி, ஓகே, இப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 162 டிவைடட் பை எக்ஸ். ஸ்பீட் என்னது? அபையோட ஸ்பீடு எக்ஸ். இதுல யாரு வந்து கூட போறா? அபை தானே கேட்கணும். அபை டேக்ஸ் 6 hours மோர். அப்ப டைம் டிஃபரன்ஸ் யாருக்கு? அபைக்கு தானே கூட. இப்ப இவர்ல இருந்து இவரை மைனஸ் பண்ணாதான், அபைல இருந்து சமீரை மைனஸ் பண்ணாதான் நம்மளுக்கு 6. யாரு கூட இருக்காங்களோ அவங்க பெருசுதோ அவங்க வேலையை தான் முன்னாடி போடணும். இப்போ மைனஸ் 162 டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு 6 hours. புரிஞ்சா? அப்ப அபை டேக் 6 hours மோர். அப்ப இவங்க தான் மோர் 6 hours மோர் எடுக்கிறாங்க. அப்ப இவங்கள இருந்து இவங்க மைனஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு 6 வரும். அப்ப இது ஒரு ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து அபை டபுள் ஸ்பீட். இப்ப அபை ஒரு ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்காரு, இப்ப என்ன பண்றாரு? டபுள் பண்றாரு. அப்ப என்ன வரும்? 162 டிவைடட் பை 2x. முத x அப்படின்ற ஸ்பீட்ல போறாங்க, இப்ப 2x ஸ்பீட்ல போறாங்க. he would take 3 hours less than Samir. இங்கதான் முக்கியம், இந்த மோர் ஆர் லெஸ் தான் இங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இங்க அபை என்ன லெஸ், கம்மியா இருக்கிறார், 3 hours less than போறாரு. அப்ப யாருங்க முன்னாடி போவா? சமீர். சமீர் தான் நம்ம முன்னாடி போடணும். அப்போ 162 டிவைடட் பை y மைனஸ் ஈக்குவல் டு 3. புரிஞ்சா? இது ஏன் இந்த ஈக்குவேஷன் ஏன் எப்படி இருக்கு, இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கு? அபை டேக் 6 hours மோர் அப்படின்றனால அபை முன்னாடி இருக்காரு. இங்க வந்து அபை ஸ்பீடு டபுள் பண்ண 3 hours லெஸ், அபை 3 hours லெஸ் இருக்காரு. அப்ப யார் மோர்? சமீர் தான் மோர். அப்ப சமீர் முன்னாடி இருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்ப இது ஒரு ரெண்டாவது ஈக்குவேஷனா. இப்ப இது 2 2 கேன்சல் பண்ணி என்ன வரும்? 81. 2 162 கேன்சல் பண்ணா 81. இப்ப இங்கேயும் 162 பை ஒய் இருக்கு, இங்கேயும் 162 பை ஒய் இருக்கு. இது பிளஸ்ல இருக்கு, மைனஸ்ல இருக்கு. அப்ப என்ன பண்ண போறோம்? டைரக்டா ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ண போறோம். இப்ப டைரக்டா ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ண என்ன ஆகும்? இது மைனஸ் இருக்குல்ல, இது பிளஸ் இருக்கு, கேன்சல் ஆயிரும். அப்ப இங்க என்ன வரும்? 162 பை எக்ஸ் மைனஸ் 81 பை எக்ஸ் ஈக்குவல் டு ஆட் பண்ண என்ன வரும்? 9. அப்ப மைனஸ் பண்ண என்ன வரும்? 81 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 9. படிச்சு கொடுத்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 9. எக்ஸ் அப்படின்றதுதான் என்னது? நம்மளுக்கு அபையோட இனிஷியல் ஸ்பீட், நம்ம எடுத்திருக்க இனிஷியல் ஸ்பீட். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி 9 km/h. இனிஷியல் ஸ்பீட் ஆஃப் அபை தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஈக்குவேஷன்ல போட்டு கண்டுபிடிச்சாச்சு, ரொம்ப ஈஸியா. இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, நம்ம டைரக்டா அடிச்சு கொடுத்துருவோம். ரெண்டே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா இதுவும் கேன்சல் ஆயிருமா? அப்ப நெக்ஸ்ட் என்ன? இதுல இருந்து இங்க மைனஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதனால 162x மைனஸ் 81. 2 2 கேன்சல் பண்ணா 81 by x ஈக்குவல் டு 9. டினாமினேட்டர் சேமா இருக்கனால நம்ம x அப்படியே வச்சுக்கிறோம். மேல 162 மைனஸ் 81 81, 9 81 கேன்சல் பண்ணா 9. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் क्वेश्चन. 2 times the percentage of Sindhu. ஓகே, இந்த சம் வந்து நம்ம வந்து ரொம்ப ஈஸி தான். நிறைய மெத்தட்ல ஈக்குவேஷன்ஸ் ஒரு 3-4 ஈக்குவேஷன்ஸ் வரும். அதை வந்து எந்த ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்றோம் அப்படின்றது தான். நல்லா கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாவே எனக்கு கொடுத்துருக்க டேட்டாவை ஃபர்ஸ்ட் நான் ஸ்டெப்ஸா எழுதிக்கிறேன். 2 times the percentage of Sindhu is
6 years more than the percentage of ராதா. அப்ப இங்க யாரு மோர்? சிந்து அப்படின்றவங்க தான் மோர். அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? சிந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் ராதா எழுத போறேன். அப்ப 2 times of சிந்து மைனஸ் ராதா ஈக்குவல் டு 6. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கா வெளியே. The percentage of Mohan is 4 times the Sindhu. அப்ப percentage of Mohan equal to 4 times Sindhu. Okay, next. And Radha is 8 years younger than Sanju அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ராதா தானே சின்னவங்க, 8 years யங்கரா இருக்காங்க. அப்ப இதுல யார் பெரியவங்க? ராதா சஞ்சு 2 பேர் இருக்காங்க. ராதா 8 வயசு சின்னவங்க அப்படின்னா சஞ்சு தானே பெரிய ஆளு. அப்ப சஞ்சு மைனஸ் ராதா ஈக்குவல் டு எவ்வளவு? 8. நெக்ஸ்ட், if sum of percentage of Mohan and Sanju, Mohan plus சஞ்சு 2 பேரோட percentage எவ்வளவு சொல்றாங்க? 50 சொல்றாங்க. ஓகே, இப்போ இதுதான் என்னது? given statement. நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினா நம்ம given எடுத்து எழுதியாச்சு. அவங்க கேட்டிருக்க என்னது? சிந்துவோட percentage கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப நீங்க இந்த 3 ஈக்குவேஷன்ல எந்த ஈக்குவேஷன் எப்படி போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். எதை எடுத்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எஃபிஷியண்டா சீக்கிரம் டைம் கன்சியூமிங் இல்லாம சீக்கிரம் ஆன்சர் வரும் அப்படின்னு பார்க்கணும். சரி, ஓகே. இப்ப பாருங்க, இங்கேயும் சஞ்சு இருக்கு, இங்கேயும் சஞ்சு இருக்கா? அப்ப சஞ்சு நான் ரெண்டையும் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மோகனுக்கு ராதாவும் வேல்யூ கிடைச்சிருமா? நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்ப இதுல இருந்து நான் இதை மைனஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதான பெருசா இருக்கு, நான் இதுல இருந்து இதை மைனஸ் பண்றேன், இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணோம். அப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்றோமா? அப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்றப்ப என்ன ஆகும்? மோகன் ஃபர்ஸ்ட் வந்துருவாரு. இங்க பிளஸ் சஞ்சு இருக்கு. அப்ப இதுல இருந்து இங்க மைனஸ் பண்றப்ப மைனஸ் சஞ்சு ஆகும். அப்ப பிளஸ் சஞ்சு மைனஸ் சஞ்சு கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் என்னது? இங்க ராதா இருக்கா? அப்ப மேல ஆட் பண்றப்ப ராதா என்ன ஆயிடுவாங்க? பிளஸ் ஆயிடுவாங்க. ஈக்குவல் டு 42. அப்ப மோகன் பிளஸ் ராதா ஈக்குவல் டு 42 கிடைச்சிருச்சா? சரி, ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்? மோகன் கொடுத்துருக்காங்கல்ல, மோகன் ஈக்குவல் டு 4 சிந்துன்னு கொடுத்துருக்காங்க. நான் மோகன் பதிலா 4 சிந்துவை போட்டுக்கிறேன். 4 சிந்து பிளஸ் ராதா ஈக்குவல் டு 42. நமக்கு ஆல்ரெடி இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு, 2 சிந்து பிளஸ் மைனஸ் ராதா அப்படின்னு. அப்ப 2 சிந்து மைனஸ் ராதா ஈக்குவல் டு 6. அவங்க இப்ப இது ரெண்டையும் டைரக்டா ஆட் பண்ணா போதும்ல. இது ரெண்டு ஆட் பண்ணா என்ன வரும்? இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். 6 சிந்து ஈக்குவல் டு 48. அப்ப சிந்துவோடது என்னது? 48 divided by 6 equal to 8. ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ 8. percentage of சிந்து என்னது? 8. டைரக்டாவே நம்ம போடலாம். இப்போ இதை எடுக்காம நீங்க வேற மாதிரி ஈக்குவேஷன் எடுத்து போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் மாத்தி போற மாதிரி இருக்கும். இப்போ இங்க உங்களுக்கு இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்து ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்து கண்டுபிடிக்கலாம். இங்கே உங்களுக்கு இந்த ஸ்டெப் புரிஞ்சிச்சுன்னா நீங்க இது ஈஸியா போட்டுருவீங்க. மோகன்ல இருந்து இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்றோம். அப்ப மோகன் பிளஸ் சிந்து மைனஸ் சஞ்சு மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ராதாவாயிரும். அப்ப பிளஸ் சஞ்சுவும் மைனஸ் சஞ்சுவும் கேன்சல் ஆயிரும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும் ராதாக்கு. அப்ப அதனாலதான் மோகன் பிளஸ் ராதா ஈக்குவல் டு 48. இந்த ஸ்டெப் மட்டும் உங்களுக்கு குழப்பமாச்சா? நான் திருப்பி எழுதிக்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன? மோகன் பிளஸ் சஞ்சு. இதுல இந்த ஈக்குவேஷன்ல இருந்து இந்த ஈக்குவேஷன் மைனஸ் பண்றோமா? அப்ப மைனஸ் சஞ்சு. இங்க என்னது? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் ராதா ஈக்குவல் டு 42. அப்ப பிளஸ் இது கேன்சல் ஆகும். அதுதான் என்னது? இது மோகன் பிளஸ் ராதா ஈக்குவல் டு 42 அப்படிங்கிறது. அவ்வளவு. இந்த ஈக்குவேஷன் ஒன்ஸ் பாத்துட்டீங்க அப்படின்னா மத்த எல்லாமே ஈஸி தான். சேமா போறதுதான். ஆப்ஷன் ஏ 8. percentage of சிந்து 8 years. Next question. At what rate per annum interest, simple interest will sum of money triple itself in 8 years அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ பிரின்சிபல் இருக்கு, அமௌண்ட் இருக்கு. பிரின்சிபல் ஒன்னா இருக்குன்னா அமௌண்ட் என்னது? 3 times ஆகுமா? ஏன் இங்க ட்ரிபிள் itself அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு? 2. இந்த 2 அப்படின்றத என்னது? எஸ்ஐ. அவ்வளோ. இதை டைரக்டா நீங்க ஃபார்முலா போட்டாலும் சரி, இல்ல ஒரே ஸ்டெப்ல போட்டாலும் சரி. ஃபார்முலா போட்டா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 2. பிரின்சிபல் எவ்வளவு? 1. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 8 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப டிவைடட் பை 100. அப்ப இதையும் எடுத்து கொடுத்தா 4 times. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 100 by 4 ஈக்குவல் டு
25%. அப்ப ஆப்ஷன் ஏ சி 25%. அவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைரக்டா ஃபார்முலா தான். நீங்க ட்ரிபிள்ஸ் அப்படின்னா பிரின்சிபல் வந்து 1 பார்ட் ஆச்சுன்னா அமௌண்ட் என்னது 3 times ஆகுது. பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கான டிஃபரன்ஸ் தான் எவ்வளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். Okay, the market price of bookshelf is 397, which is 28% above the cost price. Profit percentage கொடுத்துருக்காங்க. Find the discount percentage என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் டைரக்ட் ஃபார்முலா தான். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல CP by MP equal to 100 minus discount divided by 100 plus or minus profit or loss. இங்க ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துருக்கனால ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னால இங்க பிளஸ் போடுவோம். ஒருவேளை லாஸ் கொடுத்ததுனால மைனஸ் போடுவோம். இந்த ஈக்குவேஷன்ல 3 கொடுத்துட்டு 1 கேட்டாங்க. இப்ப காஸ்ட் பிரைஸ் இருக்கு, மார்க்கெட் பிரைஸ் இருக்கு, டிஸ்கவுண்ட் இருக்கு, ப்ராஃபிட் இருக்கா, இங்க 4 இருக்கா, நம்மளுக்கு 4 இருக்கு. 4ல 3 கொடுத்துட்டு 1 கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா டைரக்டாவே போடலாம். இந்த வேல்யூ கூட எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நம்ம டைரக்டாவே போடலாம். விச் இஸ் 28% மோர் தென் காஸ்ட் பிரைஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப காஸ்ட் பிரைஸ் 100 இருந்துச்சுன்னா மார்க்கெட் பிரைஸ் என்ன இருக்கும் 128 ஈக்குவல் டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் டிவைடட் பை 100 பிளஸ் ப்ராஃபிட் எவ்வளவு 103. டைரக்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 10300 ஈக்குவல் டு 12800 மைனஸ் 128 டிஸ்கவுண்ட். ஓகே, இதை வந்து இந்த டிஸ்கவுண்ட் பிளஸ் வந்தா இந்த சைடு வந்துடணும், இது அந்த சைடு போனா மைனஸ் ஆயிடும். அப்ப 128D ஈக்குவல் டு இப்ப இது ரெண்டு மைனஸ் பண்ண என்ன வரும்? இப்ப 10,300 இருக்கு, 12,800 இருக்கு, மைனஸ் பண்ணா 2,500. அப்ப டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு 2500 டிவைடட் பை 128. 4 டேபிள் கேன்சல் பண்ணலாமா? அப்ப என்ன வரும் 3 டைம்ஸ், இங்க 2 டைம்ஸ், இங்க 6 டைம்ஸ் 2 5 625. வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? சரி, டேரக்டா அடிச்சு கொடுத்துருவோம். 32 டிவைடட் பை 625. இப்போ 1 டைம்ஸ் எவ்வளவு 32. இப்போ 0 இங்க என்ன வரும் 3. அப்ப இங்க ஒரு 5 வரும். 32 into 10 எவ்வளவு 320. அப்ப அதுக்கு நியரஸ்டா தானே இருக்கு. அப்ப 32 into 9 டைம்ஸ் போடலாமா? அப்ப 9 டைம்ஸ் போட்டா இங்க என்ன 8 1 27 28. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு 19 வருது. ஆப்ஷன் சி 19.53%. இப்ப இதை நீங்க போட்டு போடலாம், பாயிண்ட் வச்சு 53 கண்டுபிடிக்கலாம். ஆனா அதெல்லாம் தேவையில்லை, நமக்கு டைம் வேஸ்ட். ஒருவேளை 2 ஆப்ஷன் 19ல இருந்துச்சுன்னா நீங்க கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு இங்க பார்த்தோன்னே தெரியுது ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் 19ல இருக்கு. நான் இதுமே ஃபர்ஸ்ட் 1 போட்டு நிப்பாட்டிருக்கலாம். எப்ப அப்படின்னா இங்க 21 இருக்கு, இங்க 32 இருக்கு, இங்க 19 இருக்கு, இங்க 53 இருக்கு அப்படின்னா நான் முதல் நம்பரை வச்சே கண்டுபிடிச்சிருப்பேன். மற்ற ஆப்ஷனே போட்டு அடுத்த நம்பரே போயிருக்க மாட்டேன். இப்ப இப்படிலாம் தான் நம்ம டைமை சேவ் பண்ணணும். நம்மளுக்கு வந்து ஃபுல்லா போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு தேவை இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்ப இங்க 19 அப்படின்னு போட்டாலே நமக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, அந்த 19.53 தான் ஆன்சர் அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The compound interest earned in 1 year 4,80,000 at a rate of 20% per annum compounded quarterly. இதுதான் ரொம்ப முக்கியம். குவார்டர்லி அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். அதுதான் என்னது பர் ஆனம் அப்படின்றது. அப்ப ஹாஃப் இயர்லி அப்படின்னா அதுல பாதி 6 மாசம். அப்ப குவார்டர்லினா அதுலயும் பாதி, அப்ப 3 மாசம். அப்ப ஒரு வருஷத்தை எப்படி பிரிக்கலாம்? 3 months 3 months 3 months 3 months. இதுதான் என்னது குவார்டர்லி. 20% per annum சொல்றாங்க. ஒரு வருஷத்துக்கு 20%னா 3 மாசத்துக்கு என்னது? அப்ப டிவைடட் பை 4 போடுவோமா? ஏன் இப்ப 4 பார்ட்டா இருக்குல்ல, ஆனா டிவைடட் பை 4 போட்டா அப்படி என்ன எவ்வளவு வரும்? 5% 5% 5% 5%. அவ்வளவு. இதுதான் நம்ம பிரிச்சு போடுறோம். இதுதான் என்ன குவார்டர்லி அப்படி. இப்ப இதே மாதிரி மந்த்தும் பர்சன்டேஜும் சைக்கிள் சேமா இருந்துச்சுன்னா நம்ம 4 கோல்டன் ரேஷியோக்கு 4 இயர்ஸுக்கான கோல்டன் ரேஷியோ எடுத்துக்கலாம். அதுக்கான கோல்டன் ரேஷியோ என்னது 4:6:4:1. இந்த மாதிரி ஒரு 3-4 கோல்டன் ரேஷியோ இருக்கும். இப்ப 2 இயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2:1 அப்படின்றது கோல்டன் ரேஷியோவா இருக்கும். 3 இயர்ஸ் பாத்தீங்கன்னா 3:3:1 அப்படின்ற கோல்டன் ரேஷியோவா இருக்கும். 4 இயர்ஸ் பாத்தீங்கன்னா 4:6:4:1 அப்படின்னு கோல்டன் ரேஷியோவா இருக்கும். கோல்டன் ரேஷியோ இல்ல, இப்ப பிரின்சிபல் வச்சு போடுறதா. இப்ப பிரின்சிபல் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 4,80,000 இருக்கா? இப்ப பிரின்சிபல் இருக்கா 4,80,000. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கணும்? 5% பார்க்கணும். அப்ப 5% அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஒரு 0 மறைச்சிட்டோம் அப்படின்னா 10%. ஒரு 0 தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா 10%. 10% எவ்வளவு? 48,000 அப்படின்றது 10%. அதுல பாதி 5% 24,000. இப்ப இங்க என்ன வரும் 24,000. இப்ப இதுல இருந்து 5%. அப்ப இதுல இருந்து 5% பார்த்தா என்ன வரும்? ஒரு 0 மறைச்சா 2,400. அது 10%. அப்ப 5% அதுல பாதி
1200. நெக்ஸ்ட் 5%. இதுல இருந்து 10% பார்த்தோம்னா எவ்வளவு 120. அதுல பாதி 60. இப்ப இதுல இருந்து 5%. இப்ப இதுல 5% ஒரு 0 தள்ளி வச்சிடறோம்னா 6. அப்ப அதுல பாதி 3. அவ்வளவுதான். இது டைரக்டா என்ன பண்ணும், மல்டிப்ளை தான். இதை மல்டிப்ளை பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணி அப்படியே டைரக்டா ஆட் பண்ண வேண்டியதான். அப்ப இதை மல்டிப்ளை பண்ணா இங்க 3 மல்டிப்ளை பண்ணா 20 மல்டிப்ளை பண்ணா 240. இங்க மல்டிப்ளை பண்ணா 0027. இங்க மல்டிப்ளை பண்ணா 0006 1. அப்ப ஃபர்ஸ்ட் என்னது 96,7200 243. இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்படின்னா அதுதான் நம்மளுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்ப இங்க என்ன வரும் 3 4 4 3. அப்போ 103443. ஆப்ஷன் ஏ 103443. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். இது இந்த கோல்டன் ரேஷியோ எடுத்துட்டீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாவே போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். A local train without stoppage runs at an average speed of 70 km per hour and with stoppage runs at an average of 30 km per hour. What is the total time taken by the local train for stoppages? அந்த ரூட்ல இப்ப 630 கிலோமீட்டர் அப்படின்றது டிஸ்டன்ஸ். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்ப டிஸ்டன்ஸ் பை ஃபர்ஸ்ட் ஸ்பீடு எவ்வளவு 70 ஈக்குவல் டு 9 ஹவர்ஸ். அடுத்து டிவைடட் பை எவ்வளவு கொடுத்துருக்காங்க 30 ஈக்குவல் டு 21 ஹவர்ஸ். அப்ப இது என்னது நம்மளுக்கு வித்தவுட் ஸ்டாப்பேஜ், இது வித் ஸ்டாப்பேஜ். அதாவது நிக்காம போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க 9 ஹவர்ஸ்ல போயிருப்பாங்க. நின்று போனாங்க அப்படின்னா 21 ஹவர்ஸ்ல போயிருப்பாங்க. அப்ப எவ்வளவு நேரம் நின்றுப்பாங்க அப்படின்னு, அப்ப எவ்வளவு நேரம் நின்றுப்பாங்கன்னா இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் தான். இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்னது 12 ஹவர்ஸ். ஆப்ஷன் பி 12 ஹவர்ஸ். இது வந்து நிக்காம போயிருக்கிறதோட டைம் 9 ஹவர்ஸ்ல நிக்காம போயிட்டாங்கன்னா 9 ஹவர்ஸ்ல போயிடும். நின்று போனாங்கன்னா 21 ஹவர்ஸ்ல போயிடும். அப்ப அது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு எவ்வளவு நேரம் அங்க ஸ்டாப் ஆயிருக்காங்க அப்படின்றது அதான் கேட்டிருக்காங்க. Next question. Reena, Naveen and Anita started a business in a partnership investing 5:6:13. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்னது, இதுதான் என்னது இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ 5:6:13. at the end of the year they earned a profit. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு 36,400 வந்திருக்கு, which is 14% of total investment. அப்ப அவங்களோட ப்ராஃபிட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அதுல 14% அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டைரக்டா இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, இந்த 14% அப்படின்றதுதான் 36,400 அப்படின்னா 100% எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா மொத்தமா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அப்ப இதாச்சு கொடுத்தா எத்தனை டைம்ஸ் 2 டைம்ஸ் 7 டேபிள் அடிச்சா 2 டைம்ஸ், இங்க 5200. திருப்பி 2 டேபிள் அடிச்சோம்னா 2 டைம்ஸ் 600. ஓகே தானே. அடுத்து அப்ப டோட்டல் எவ்வளவு 260000. இப்ப எவ்வளவு வரும் 2,60,000 அப்படின்றதா அவங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். என்ன கேட்டிருக்காங்க, நவீன் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இப்ப மொத்தமா 5:6:13 அப்படின்றத டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 100%. அதுல நவீன் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கான்னு கேக்குறாங்க. இப்ப நவீனோட ரேஷியோ எவ்வளவு 6 டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ எவ்வளவு, இதெல்லாம் ஆட் பண்ணா 24. இப்ப இன்டூ எவ்வளவு 100% அப்படின்றதான 2,60,000. இப்ப அடிச்சு கொடுத்தா எத்தனை சொல்லுங்க, இங்க 4 டைம்ஸ், இங்க அடிச்சு கொடுத்தா 6 டைம்ஸ் 24. 2 போச்சுன்னா 5000. 65,000. ஆப்ஷன் ஏ 65,000. டைரக்டா தான் இங்க கொடுத்துட்டாங்க அவங்க டைரக்டாவே. 14% ஆஃப் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதா இது 36,400 அப்படின்னு. 14% தான் 36,400 அப்படின்னா 100% எவ்வளவு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு வைங்க. இந்த மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கிடைச்சிருக்கும். அதுல அவங்க நவீனோடது கேட்கறதுனால டோட்டல் 24. மேல வந்து யாரு நவீனோடது. ஒருவேளை ரீனாவோடது கேட்டிருந்தாங்கன்னா நம்ம 5, அனிதாவோடது கேட்டிருந்தாங்கன்னா 13 மேல நியூமரேட்டர்ல. Next question. A river 20 meter deep and 36 meter wide is flowing at a rate of 2.7 km per hour. Find the amount of water that runs into the sea per minute. அப்ப ஒரு நிமிஷத்துக்கு அந்த சீல தண்ணி எவ்வளவு ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இங்க ஃப்ளோ ரேட் கொடுத்துருக்காங்களா எவ்வளவு 2.7 km
பர் ஹவர். இதை என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு பர் மினிட்ல கேட்டிருக்காங்க. பர் மினிட் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் மினிட்டுக்கு மாத்த போறோம், அவ்வளவுதான். இப்ப இது என்னது 60 மினிட்ஸ். 60 மினிட்ஸ்ல 2.7 கிலோமீட்டர் போகுதா. நான் கிலோமீட்டரை மீட்டரா மாத்தனா என்ன பண்ணுவோம், இன்டூ 1000 போடுவோமா. அப்ப இன்டூ 1000 போட்டா என்ன வரும், 60 மினிட்ஸ்ல 2700. அப்போ ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சுட்டு 2 0 போடுவோமா. ஓகே, அப்ப 60 மினிட்ஸ்ல 2700 மீட்டர் அப்படின்னா பர் மினிட் ஒரு மினிட்டுக்கு எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாமா. அப்ப 0க்கு 0 கேன்சல். இங்க என்ன வரும், 2 டைம்ஸ் இங்க 9 0 திருப்பி எடுத்தீங்கன்னா 45. அப்ப ஒரு நிமிஷத்துக்கு 45 மீட்டர் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்காங்க. அவனை டைரக்ட் ஃபார்முலா தான் இது. மூணு ஃபைண்ட் தி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கேக்குறாங்க. டீப்பும் டெப்த்தும் வித்தும் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம மூணையுமே டைரக்டா மல்டிப்ளை பண்ணா போதும். டெப்த் இன்டூ வித் இன்டூ ஃப்ளோ, இது மூணையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கான ஆன்சர். அப்ப எவ்வளவு, 20 இன்டூ 36 இன்டூ 45. வேற இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 90 ஒரு இன்டூ 36. இங்க என்ன வரும், 0 0 4 5 times 25 32 32,400. ஆப்ஷன் பி 32,400 தான் இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு. அப்ப find the amount of water that runs in per minute. per minute கேக்குறாங்க, நம்ம மினிட்ஸ்க்கு மாத்துறோம். அப்ப அது என்னது, கிலோமீட்டரையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், மீட்டருக்கு மாத்திருக்கோம். ஏன் கிலோமீட்டர் மீட்டர், இங்க என்னது மீட்டர் ஸ்கொயர்ல மீட்டர் கியூப்ல தான் கேட்டிருக்காங்க ஆன்சர். அதனால நெக்ஸ்ட் क्वेश्चन. The area of the rectangle increases by 8 meter square if length is increased by 5 meter and breadth is decreased by 7 meters. இங்க கொடுத்திருக்கத நம்ம டைரக்டா தான் எழுத போறோம். இப்ப ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது, லென்த் இன்டூ பிரெத்தா. அவ்வளோ இந்த ஒரு ஃபார்முலா தான் போட போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, லென்த்ல 5 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. சரி ஓகே, லென்த்ல 5 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து பிரெத்ல எனக்கு 7 மீட்டர் டிக்ரீஸ் ஆகுது. அப்படி ஆச்சு அப்படின்னா எனக்கு ஏரியால என்ன ஆகுது, 8 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ஏரியா என்னது, லென்த் இன்டூ பிரெத். அப்ப லென்த் இன்டூ பிரெத்ல எனக்கு 8 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. புரிஞ்சா, லென்த்ல 5 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அதுவும் பிரெத்ல 7 டிக்ரீஸ் ஆச்சுனாலும் எனக்கு ஏரியால லென்த் இன்டூ பிரெத்ல 8 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இப்ப அடுத்து அதே தான், சேம் ஈக்குவேஷன் தான். லென்த் இஸ் டிக்ரீஸ் பை 5. அப்ப லென்த்ல 5 மீட்டர் டிக்ரீஸ் ஆனாலும் பிரெத்ல 8 மீட்டர் இன்க்ரீஸ் ஆன பிறகு எனக்கு ஏரியால 33 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ஏரியால 33 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இதை வச்சு எல்லும் பிஏ நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம இது ரெண்டையும் உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப இது இன்ட்டு இது, இது இன்ட்டு இது, இது இன்ட்டு இது, இது இன்ட்டு இது மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், எல்பி மைனஸ் 7L பிளஸ் 5B மைனஸ் 35 ஈக்குவல் டு எல்பி பிளஸ் 8. L into B கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ மைனஸ் 7L பிளஸ் 5B ஈக்குவல் டு இந்த மைனஸ் 35 அங்கிட்டு போயிருச்சுன்னா என்னது, பிளஸ் 35. அப்ப என்ன வரும், 43. அப்ப இது ஒரு ஈக்குவேஷன். அதே மாதிரி இந்த இருக்கும் L into B, இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிருமா. அப்ப என்னது, LB பிளஸ் 8L minus 5B minus 40 equal to LB plus 33. இப்போ LB இங்க கேன்சல் ஆயிடுச்சு. இங்க என்னது, 8L minus 5B equal to 73. அப்ப இது ஒரு ஈக்குவேஷன் 2. ஓகேவா. இப்போ அவ்வளவுதான். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்னது, எல்லும் பியும் கண்டுபிடிச்சிருமாமா. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த 5B இங்கே 5B கேன்சல் ஆயிரும். அப்ப ஆட் பண்ணோமா L equal to 6 116. அப்ப லென்த் எவ்வளவு, 116. இந்த லென்த்தை வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பிரெத் கண்டுபிடிச்சிடலாமா. சரி ஓகே, இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா இங்க என்ன வரும், 7 into L என்ன வரும், 7. அப்ப இங்க 2 4, அதாவது 116 into 7 எவ்வளவு வரும், 2 4 அப்படின்னா 4 5 வரும், 812. 812 plus 5B equal to 43. அப்ப 5B equal to இது இங்க 43 5 5 8. அப்ப B equal to 1 7 1 171. ஓகே, இப்ப லென்த் எவ்வளவு நம்மளுக்கு கண்டுபிடிச்சோம், 116. பிரெத் எவ்வளவு, 171. அப்ப என்ன கேட்டிருக்காங்க,
பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர் ஃபார்முலா 2 into L plus B. அப்ப L plus B என்னது 7 8 2 into 2 போட்டோம்னா என்ன 4 1 16 17 574. ஆப்ஷன் டி 574. அதுதான் இந்த சம்கான ஆன்சர். பெரிமீட்டர் தானே கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர் தான் ரெக்டாங்கிள் கேட்டிருக்காங்க. இதை பாக்குறதுக்கு பெருசா தெரியும், நீங்க போடுறப்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நார்மல் மல்டிபிளிகேஷன் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். A ladder leans against the wall making an angle of 30 degree with the ground. இப்போ ஒரு இது என்னது சவரு, இது வந்து வால்ல லீன் ஆயிருக்கு. எவ்வளவு 30 டிகிரில. இந்த ladder is 8 meter long. அப்ப இதான ladder, இது 8 meter. Height, what is the height? இது என்னன்னு கேக்குறாங்க. சரி, ஓகே, நமக்கு தெரியும் 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி ரேஷியோ என்னது 1:√3 2 அப்படின்றது. இதெல்லாம் நார்மலா நம்ம முன்னாடியே படிச்சு வச்சிருக்கோம். 30 60 90 அப்படின்னா 1:√3 அப்படின்றது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்க வேல்யூ தான் ஒரு பார்ட், ஒரு ரேஷியோ. அப்ப 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது √3 பார்ட், 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது 2 பார்ட். இப்ப இங்க என்னது இதுதானே 90 டிகிரி. அப்ப 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது என்னது இந்த 2 பார்ட் அப்படின்றது தான் 8 மீட்டர். அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க ஹைட் தானே. அப்ப ஹைட்னா இதுதானே. அப்ப 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது என்னது 1 பார்ட். அப்ப 1 பார்ட் எவ்வளவு 4 மீட்டர்ஸ். ஆப்ஷன் ஏ 4 மீட்டர்ஸ். ஒருவேளை 60 டிகிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா √3 எடுத்து போடுற மாதிரி இருக்கும். இங்க வந்து 30 டிகிரி கேட்கறாங்க. டிகிரிக்கு என்ன டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கோ அதுதான் நம்மளுக்கான வேல்யூ. 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது 1, 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது 2. அப்ப இங்க வந்து 30 அப்படின்னா இங்க என்னது கண்டிப்பா என்னது 60 தானே இருக்கும். அப்ப 60னா 60க்கு ஆப்போசிட்ல இருக்கு. இந்த வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா √3 வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். If a mode of data exceeds its mean by 20.1, அப்ப mode minus mean equal to 20.1. mode exceeds its median by, அப்ப mode exceeds its median by எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க. சரி, ஓகே, இது தெரிஞ்சதுக்கு நம்மளுக்கு என்னது மீடியன் மோட் மீடியன் மீன்கான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், ரிலேஷன். அப்ப mode equal to 3 median minus 2 mean. இதுதான் என்னது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சம்ம அப்ரோச் பண்ணலாம். இப்ப நம்மளுக்கு மோட் மைனஸ் மீனோட வேல்யூ தெரியும், ஆனா நம்மளுக்கு இங்க மோடு மட்டும்தான் இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், ரெண்டு சைடுமே மைனஸ் மீன் அப்படின்றத மைனஸ் இது பண்ணிக்கிறேன், மல்டிப்ளை. அப்ப ரெண்டு சைடுமே நான் என்ன பண்ணிக்கிறேன் மைனஸ் மீன் அப்படின்றத போட்டுக்கிறேன். அப்ப மோட் மைனஸ் மீன் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ், இங்க வந்து ஒரு மைனஸ் மீன் போடுவோமா, அப்ப -2 மீன் மைனஸ் மீன் அப்படின்றப்ப -3 மீன் ஆயிடும். ஏன்னா ரெண்டு சைடுமே மைனஸ் மீன் பண்றோம், இங்கேயும் மைனஸ் மீன், அப்ப இங்கேயும் மைனஸ் மீன் அப்படின்னு போட்டோம்னா, இப்ப இதோட மைனஸ் மீன் அப்படின்னு போட்டோம்னா என்ன இருக்கும், -2 மீன் -3 மீன் அப்படின்னு. அப்ப மோடு மைனஸ் மீனோட வேல்யூ தெரியும் 20.1. இதுல இருந்து 3 காமன் எடுத்துலாமா, அப்ப காமன் எடுத்து டிவைட் பண்ணா 3 ஈக்குவல் டு மீடியன் மைனஸ் மீன். அப்ப இதோட வேல்யூ என்ன இருக்கும், அடிச்சு கொடுத்தோம்னா இங்க 6.7. இதுக்கான வேல்யூ 6.7. ஓகே, நம்மளுக்கு மோட் மைனஸ் மீன் தெரியும், மீடியன் மைனஸ் மீன் தெரியும். நம்மளுக்கு வேண்டியது மோட் மைனஸ் மீடியன். ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணலாமா, இந்த இதுல இருந்து இந்த ஈக்குவேஷன்ல இருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா மோட் மைனஸ் மீன் மைனஸ் ஆஃப் மீடியன் அப்படின்னா மைனஸ் மீடியன் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் மீன் ஈக்குவல் டு 20.1 மைனஸ் 6.7. அப்ப மைனஸ் பண்ண என்ன வரும், 11 4 இங்க 30 13.4. இங்க இந்த மீனும் கேன்சல் ஆயிடும், மைனஸ் மீனும் பிளஸ் மீனும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மோட் மைனஸ் மீடியன் நம்மளுக்கு தேவையானது கிடைச்சிடும். மோட் மைனஸ் மீடியன் ஈக்குவல் டு 13.4. ஆப்ஷன் சி 13.4. புரிஞ்சா, ஈக்குவேஷன் தான், நம்ம டைரக்டா நம்ம எந்த ஈக்குவேஷன்ல எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்மளுக்கு வேல்யூ வேணும் அப்படின்றதான். இங்க நான் ஏன் ரெண்டு சைடு மீன் ஆட் பண்ணணும், நம்மளுக்கு மீன் தான் மோட் மைனஸ் மீனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்கனால இங்க மைனஸ் மீன் இங்கேயும் மைனஸ் மீன் போடணும்னா நம்மளுக்கு மீடியன் மைனஸ் மீன் கிடைச்சிரும். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி மோடு மைனஸ் மீன் இருக்கு, மீடியன் மைனஸ் மீன் இருக்கு. இப்போ இதுல இருந்து இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய மோடு மைனஸ் மீனோட வேல்யூ கிடைச்சிரும். அவ்வளவுதான். Next question. Find the sum of roots of the equation. இது டைரக்டா சிம்பிள் தான். கியூபிக் ஈக்குவேஷன் இது a b c d ன்னு வச்சுக்கோங்க. சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோட ஃபார்மேட்டே மைனஸ் பி பை ஏ தான். அப்போ b யோட வேல்யூ என்னது 7. ஆனா இங்க என்னது மைனஸ் 7 டிவைடட் பை ஏவோட கோஎஃபிஷியன்ட் என்னது 1. அப்ப ஆன்சர் என்னது மைனஸ் 7/1. ஆப்ஷன் சி மைனஸ் 7/1. டைரக்டா போட வேண்டியது. இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க டைரக்டாவே போட்டுக்கலாம். அப்ப இதெல்லாம் வந்து x³ + 7x² - 9x + 12 அப்படின்றது கியூபிக் ஈக்குவேஷன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா பவர் வந்து ஸ்கொயர்ல இருந்து ஆரம்பிக்கும். இப்போ x² + 2x - 7 அந்த மாதிரி ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா பவர் 2ல இருந்து ஆரம்பிக்கும். இந்த மாதிரி 3ல இருந்து ஆரம்பிச்சு அப்படின்னா அது வந்து கியூபிக் ஈக்குவேஷன். அப்ப இதோட கோஎஃபிஷியன்ட் a b c d அப்படின்றது. இதோட இந்த கோஎஃபிஷியன்ட் அப்படின்றது இந்த x பக்கத்துல இருக்க வேல்யூ. இப்ப x² பக்கத்துல இருக்கிறது என்ன 7ஆ, அப்ப இந்த b யோட வேல்யூ 7. இந்த x பக்கத்துல இருக்கிறது என்னது -9ஆ, அப்ப c யோட வேல்யூ -9. அப்ப இங்க என்னது d யோட வேல்யூ 12, a யோட வேல்யூ 1 அப்படின்னு டைரக்டா எடுத்துக்கிறது தான். அப்ப -b/, சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா -b/a அப்படின்றதா ஃபார்மட். அப்ப -b அப்படின்றப்ப இங்க என்ன 7 இருக்கா, அப்ப மைனஸ் நம்ம போடணும். இங்க ஃபார்முலா மைனஸ் இருக்கு, அப்ப -7/1. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். Pipe A fills a tank in 40 minutes. அப்ப pipe A வந்து என்ன சொல்றாங்க 40 minutes. Pipe B fills the tank in 60 minutes. அடுத்து pipe C empties the tank in 80 minutes. ஃபர்ஸ்ட் என்னது எல்சிஎம் பார்த்துருவோமா. எல்சிஎம் என்னது 240. அப்ப 240 அப்படின்னா இங்க எத்தனை டைம்ஸ் வரும் 6 4 -3 643 யூனிட்ஸ் per minute. ஏன் எல்லாமே மினிட்ஸ் தான் இருக்கு. இப்போ per minute. All 3 pipes together open, B is closed 10 minutes before the tank is full. Find the total time to fill the tank அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை வந்து ரெண்டு விதமா போடலாம். ஒன்று வந்து நம்ம ஈக்குவேஷன் போட்டு போடுறது, இன்னொன்று வந்து அந்த பேலன்ஸ் வச்சு போடுறது. நான் ரெண்டுமே சொல்றேன், எது ஈஸியா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து என்னது all 3 pipes are open together. அப்ப எல்லா பைப்புமே ஓபன் பண்ணிட்டாங்க. பீன்ற பைப்பை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அவ்வளவுதான். இப்ப ஏவோடது என்னது 6x எஃபிஷியன்சி, C யோடது -3x, B யோடது என்னது 4x - 10. இதுதான் என்னது அவங்களோட டோட்டல். அதாவது A ஓடது என்னது 6ஆ, 6ன்றது என்னது அவங்களோட யூனிட்ஸ் பர் மினிட். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 6 யூனிட் ஃபில் பண்றாங்க. C அப்படின்றது ஒரு நிமிஷத்துக்கு 6 யூனிட்ஸ் எம்டி பண்றாங்க. B அப்படின்றது ஒரு நிமிஷத்துக்கு 4 யூனிட்ஸ் ஃபில் பண்றாங்க. இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த 10 minutes before the tank is filled, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி B யை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எல்லாமே ஸ்டார்டிங்ல ஓபன் பண்றாங்களா. நான் இப்ப எக்ஸுக்கு வந்து 30 minutes அப்படின்னு வச்சுக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்ப எக்ஸுக்கு 30 minutes அப்படின்னா இது A வந்து என்னது 30, x 30, இங்கேயும் 30 போட்டோம் அப்படின்னா இங்க என்னது 20 minutes தானே இருக்கும். எக்ஸுக்கு போட்டோம்னா நான் எக்ஸ் மட்டும் சொல்றேன். இங்க எக்ஸுக்கு 30, இங்கேயும் 30 போட்டோம்னா இங்க என்ன 20. அப்ப 30 அங்க என்னது 20. B மட்டும் என்னது 20 minutes. ஏன் அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டோம் B யை க்ளோஸ் பண்ணிட்டோம்ல, அவ்வளவு. இது மொத்தத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 6x - 3x + = 240. இதுதான் நம்ம மொத்தம் 240 இருந்து ஃபில் பண்றதுக்கானது. இங்க என்ன வரும் 3x + 4x - 40 = 240. அப்படிங்க 7x = 280. அப்ப x ஓட வேல்யூ 40 minutes. ஆப்ஷன் சி 40 minutes. அவ்வளவுதான். இது வந்து ஈக்குவேஷனை போட்டு போறது. சரி, வேற எப்படி போடலாம் அப்படின்னா டைரக்டாவே ஓரளவுக்கு போடலாம். அப்படின்னா இப்ப என்ன சொல்லியிருக்காங்க எல்லாமே 3 பைப்பையுமே ஓபன் பண்ணிட்டாங்க. B is closed 10 minutes before the tank is filled. அப்ப B யை மட்டும் என்ன பண்றாங்கன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்றாங்க. இப்ப நான் என்ன பண்றேன், ஒருவேளை 10 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணல அப்படின்னா அந்த 10 நிமிஷம் ஃபில் ஆயிருக்குமா, அதோட எஃபிஷியன்சி என்னது 4. அப்ப 4 × 10 40 பார்ட்ஸ் ஃபில் ஆயிருக்குமா. இந்த டோட்டல் ஒர்க்ல நான் அந்த 40 பார்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும் 280 வருமா. அப்ப 280 டிவைடட் பை டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளவு 280 டிவைடட் பை 6 + 4 10, 10 - 3 7, டிவைடட் பை 7 = 40 minutes. நீங்க இப்படி போட்டாலும் ஒரே
ஆன்சர் தான் வரும். இப்படி போட்டாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். இங்க நான் ஏன் 40 ஆட் பண்ணேன்னு புரிஞ்சா, ஒருவேளை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்றேன், நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணல, அந்த 10 நிமிஷமும் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா பியோட எஃபிஷியன்சி 4. அப்ப ஒரு நிமிஷத்துக்கு 4 பார்ட் ஃபில் ஆகுதுன்னா 10 நிமிஷத்துக்கு 40 பார்ட் ஃபில் ஆயிருக்குமா, அந்த 40 பார்ட்டை நான் வந்து டோட்டல் ஒர்க்கோட ஆட் பண்ணிட்டேன், டோட்டல் கெப்பாசிட்டியோட ஆட் பண்ணிட்டேன் என்ன வரும் 280 வந்துடும். இதுல இப்ப 3 பேரும் சேர்ந்து அப்படின்னா நம்ம டைரக்டா கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், find the greatest number by which when numbers 247 and 189 divided leaves a remainder 3 and 6 respectively. Okay. The greatest number which when numbers are divided, அதாவது 247 ஒரு நம்பரால் டிவைட் பண்றோம், 189 ஒரு நம்பரால் டிவைட் பண்றோம். அப்படி டிவைட் பண்றப்ப எனக்கு இதுக்கான ரிமைண்டர் 3ன்னு வருது, இதுக்கான ரிமைண்டர் 6ன்னு வருது. இப்போ ஒரு நம்பரை நம்ம டிவைட் பண்றோம் அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் வருதா, இப்ப இந்த நம்பரை டிவைட் பண்றதுனால ரிமைண்டர் வருது. நான் என்ன பண்றேன், இந்த ரிமைண்டரை நான் மைனஸ் பண்ணிட்டேன் முன்னாடியே. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்ப 5 டிவைடட் பை 2ன்னு வச்சுக்கோம். இப்ப இங்க வந்து ரிமைண்டர் என்ன வரும், 1 வருமா. இப்ப இந்த நம்பர் 1 வருது ரிமைண்டர். இப்ப நான் அந்த 1 இந்த 5ஓட மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எக்ஸாக்டா டிவைட் ஆயிருமா. அப்ப என்னது, அப்ப இந்த 5ஓட இந்த 1 மைனஸ் பண்ணா 4 டிவைடட் பை 2, ரிமைண்டர் இங்க 0. அப்ப இந்த நம்பர்ல இருந்து இந்த 1 மைனஸ் பண்ணேன், ரிமைண்டரை மைனஸ் பண்ணேன்னா எனக்கு எக்ஸாக்டா டிவைட் ஆயிரும். இங்கே அதே தான், 247ல இருந்து 3 மைனஸ் பண்ணா 244, 189ல இருந்து 6 மைனஸ் பண்ணா 183. அப்ப இது ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ற நம்பர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கான HCF கண்டுபிடிச்சா போதும். இப்ப நம்மளுக்கு ஆப்ஷன்ல இருந்து பார்த்தாலே தெரியும், இந்த 62 63 61 64. இதை நீங்க HCF எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, பிரைம் நம்பர் தான் 61 அப்படின்றது. இப்ப நம்ம 61 into 4 அப்படின்றதான் 244, 61 into 3 அப்படின்றதான் 183. அப்போ ஆப்ஷன் சி 61 அப்படின்றதான் நம்மளுக்கான ஆன்சர். ரெண்டுக்கான HCF கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆதிரன் bought 2 items at a total cost of, 2 ஐட்டம் சேர்த்து 4800 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. He sold 1 item at a profit of 34% and one another loss of 10%. லாஸ் ஒன்ன வந்து இப்ப மொத்தம் 2 ஐட்டம் வாங்கிருக்காங்க, மொத்தம் 4800 ரூபா. அதுல ஒன்ன வந்து 34% ப்ராஃபிட் வித்துட்டாங்க, ஒன்ன வந்து 10% லாஸுக்கு வித்துருக்காங்க. சோல்டு போத் ஐட்டம்ஸ், 2 ஐட்டத்தையும் சேர்த்து 5440 ரூபாய்க்கு வித்துருக்காங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் த காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேட்கறாங்க. ஓகே, இதை வந்து அலிகேஷன்ல போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்கு, ப்ராஃபிட் எவ்வளவு 34% ப்ராஃபிட், லாஸ் எவ்வளவு 10%, லாஸ் அப்படின்ற மைனஸ். ஓகே, இங்க என்ன போடுவோம், இங்க எப்பயுமே காஸ்ட் பிரைஸோட அந்த ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் தானே போடுவோம். சரி ஓகே, இப்ப காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு 4800, செல்லிங் பிரைஸ் எவ்வளவு 5442. இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட். அப்ப இதுல இருந்து 4800 மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு 2 4, இங்க வந்து எவ்வளவு 2 + 6, அப்ப 642 டிவைடட் பை 4800 into 100%. இதுதான் நம்மளுக்கு என்னது ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஏன்னா இது மூணுமே என்னது ஒரே பார்ட்டா தான் இருக்கணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டா இருக்கணும் இல்ல லாஸா இருக்கணும். லாஸ் அப்படின்னால இங்க மைனஸ் போட்டுருக்கோமா, அப்ப இங்க ப்ராஃபிட் இங்க லாஸ், இங்க என்னது ப்ராஃபிட் தான் வந்திருக்கு. நம்ம காஸ்ட் பிரைஸ் வந்து செல்லிங் பிரைஸ் பாக்குறப்ப 2 0க்கு 2 0 கேன்சல், இங்க கேன்சல். இப்ப 6 டேபிள் அடிச்சா இங்க 107, இங்க 8, அப்ப எவ்வளவு வரும் 107 டிவைடட் பை 8%. இங்க நமக்கு என்ன டினாமினேட்டர் 8 இருக்கா, நான் வந்து இங்க டினாமினேட்டர் 8 எடுக்கிறக்காண்டி இந்த போத் சைடும் நான் என்னது 8 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்ப இந்த 8 நான் போத் சைடு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் டினாமினேட்டர் ரிமூவ் பண்றதுக்காண்டி. அப்ப 34 into 8 எவ்வளவு, இங்க 272%, இப்போ மைனஸ் 80%, இங்க 107%. அவ்வளோ. இது ரெண்டுக்கு அலிகேஷன் எடுத்தா என்ன வரும், இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு 12 அப்படின்னா இங்க 5. இப்போ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு 165. அப்ப இதையும் இதுக்கான டிஃபரன்ஸ் பார்க்கணுமா, அப்ப இங்க இதுல இருந்து இதை மைனஸ் பண்றப்ப இது என்னது பிளஸ் ஆயிரும். அப்ப பிளஸ் பண்ணோம்னா இங்க என்ன வரும் 187. புரிஞ்சாங்க என்ன, அதாவது அலிகேஷன் அப்படின்றது அப்படிதான். இதுல இருந்து இதை மைனஸ் பண்றோம், இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுவோம். அப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்றப்ப இந்த வேல்யூ, இதுல இருந்து இங்க மைனஸ் பண்றப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். 107 + 80 187. ரெண்டுக்கான ரேஷியோ பார்த்துலாமா, 11 டேபிள் கேன்சல் பண்ணா என்ன ஆகும் 17, இங்க 15. இந்த டோட்டல் இதுதான் என்னது காஸ்ட் பிரைஸ்க்கான ரேஷியோ சிபி.
அப்ப காஸ்ட் பிரைஸ் டோட்டல் எவ்வளவு 32. இந்த 32 பார்ட் தான் 4800 அப்படின்னா டிஃபரன்ஸ் எவ்வளவு 2 பார்ட் என்னன்னு கேக்குறாங்க. டிஃபரன்ஸ் தானே கேக்குறாங்க. இரண்டு பொருட்களின் அடக்க விலைக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டறிய. அப்ப 17க்கும் 15க்கான ரேஷியோ என்னது டிஃபரன்ஸ் 2. அப்ப 2 பார்ட் என்னன்னு கேக்குறாங்க. சரி ஓகே. இப்ப இந்த 32 வந்து இப்ப 2 ஆயிருக்கா? எப்படி ஆயிருக்கு? இதை நான் என்ன பண்றேன் 16 டிவைட் பண்ணா எனக்கு 2 ஆயிரும். இங்கேயும் நான் அதே மாதிரி 16 டிவைட் பண்றேன். அப்ப டிவைட் பண்ண என்ன வரும் 300. ஆப்ஷன் பி 300. இல்ல நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். இப்ப நீங்க 16 டேபிள் அடிச்சீங்க அப்படின்னா நான் சப்போஸ் இது பண்ணாம நான் 16 டேபிள் இங்க 2 டேபிள் வச்சீங்கன்னா 16 வருமா? திருப்பி நீங்க அடிச்சீங்கன்னா 300 அப்படிதான் வரும். நீங்க எப்படி போட்டாலும் ஒண்ணுதான். இந்த ரேஷியோ வந்து இந்த ரேஷியோ ஆயிருக்கு. எப்படி ஆயிருக்கு 32 வந்து எப்படி 2 ஆயிருக்கு 16 டிவைட் பண்றதுனால 2 ஆயிருக்கு. நான் இங்கிட்ட என்ன பண்றேன்னா அதே தான் இங்கிட்டையும் பண்ணணும். அவ்வளவுதான். வாட் இஸ் 14 mod 3? mod அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, சும்மா நம்மளுக்கு ரிமைண்டர் தான். இந்த 14 3ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்படின்றது தான் நம்மளுக்கான mod அப்படின்றது. அப்ப 13 டிவைட் பண்ண என்ன வரும் 12 plus 2 divided by 3 அப்படின்னா இது என்ன ரிமைண்டர் இங்க 0. அப்ப இங்க என்னது 2. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2. நீங்க அப்படியே போடலாம். இல்லை நீங்க நார்மலா நீங்க டிவைட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு என்னது 2 தான் வரும். இங்க 4 times அப்படின்னா 12. அப்ப ரிமைண்டர் என்னது 2 அப்படின்றது. இது ரிமைண்டர், இது என்னது கோஷன்ட். mod அப்படின்னா 14 mod 3 அப்படின்னா 14 divided by 3 பண்றப்ப என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்றதான் வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The average weight of M and his 3 friends. ஓகே, இதை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா இதே போட்டாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். The average weight of M and his 3 friends. அப்ப M அப்படின்றவங்க பிளஸ் 3 friends அவங்களோட ஆவரேஜ் மொத்தம் எத்தனை பேர் 4 பேரா? அப்ப ஆவரேஜ் அப்படின்னா டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 65 சொல்லிட்டாங்க. அப்ப இவங்களோட டோட்டல் என்னது M பிளஸ் 3 friends ஈக்குவல் டு 65 into 2 130. 130 into 2 260. அப்ப அவங்களோட எம்மோடது 3 ஃப்ரெண்ட்ஸோடது டோட்டல் வந்து 260. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க M's weight is 8 kg more than average weight of his 3 friends அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப எம்மோட வெயிட் இங்க எது பெருசு? எம்மோட வெயிட் தான் பெருசு. அப்ப அதை முன்னாடி போடணும். 8 kg மோர், இதுதானே 8 kg மோர். அப்ப இது மைனஸ் என்ன சொல்றாங்க ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 3 ஃப்ரெண்ட்ஸ். அப்ப 3 ஃப்ரெண்ட்ஸ் யாரு 3F. இதுதான் இவங்க 3 ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஆவரேஜ் அப்படின்னா என்னது டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 8 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க 3 கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப M மைனஸ் F ஈக்குவல் டு 8. அப்ப இது ரெண்டையும் நம்மளுக்கு வந்து 2 ஈக்குவேஷன் இருக்கா? இது ஒரு ஈக்குவேஷன், இது 2 ஈக்குவேஷன், ஒரு ஈக்குவேஷன். என்ன கேட்கறாங்க எம்மோட வெயிட் தான் கேட்கறாங்க. இப்ப நான் F கேன்சல் பண்ணா எம்மோட வெயிட் தெரிஞ்சிருமா? அப்ப இங்க 3M மைனஸ் 3F ஈக்குவல் டு 24. ஏன் என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதா? இங்க வந்து இந்த ஈக்குவேஷனை நான் 3ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஏன் இந்த ஈக்குவேஷன் 3ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்? என்கிட்ட ஆல்ரெடி 3F ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இங்க 3F வந்துருச்சுன்னா நான் F கேன்சல் பண்ணிட்டு எம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்ப 3F மைனஸ் 3F கேன்சல். இங்க என்னது 4M ஈக்குவல் டு 2 ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 284. அப்ப எம்மோட வேல்யூ 71. ஆப்ஷன் பி 71. புரிஞ்சா என்ன பண்ணியிருக்கேன்னு? இந்த ஈக்குவேஷன் இப்ப வந்து இங்க ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, இங்க நம்மகிட்ட ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, இங்க 3F இருக்கு. எனக்கு இங்க மைனஸ் 3F இருந்துச்சுன்னா நான் டைரக்டாவே கேன்சல் பண்ணி எம்ம கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு இங்க மைனஸ் 3F வேணும்னா இந்த மொத்த ஈக்குவேஷன் 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 3M மைனஸ் 3F ஈக்குவல் டு 24. ஏன்னா 8 3 24. அப்ப மல்டிப்ளை பண்றப்ப இந்த ஈக்குவேஷன் வந்துச்சா? அப்ப 3F-ஐயும் 3F-ஐயும் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு 4M அப்படின்றது 284. 2 ஆட் பண்றப்ப 284 தான். அப்ப எம்மோட வேல்யூ என்னன்னு டைரக்டா கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஓகே, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? சரி ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ட்ரிக்னாமெட்ரியில A plus B ஈக்குவல் டு 90 டிகிரி. AB ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி 90 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அடுத்து AB ஆட் பண்ணி 180 இருந்துச்சுன்னா சப்ளிமெண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்ப sin A ஈக்குவல் டு cos B எழுதிக்கலாம். இப்ப இந்த ஏவையும் பியும் ஆட் பண்றப்ப நம்மளுக்கு 90 டிகிரி இருந்துச்சுன்னா sin A நான் cos B மாத்தி எழுதிக்கலாம். அதேதான் இங்க சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப இங்க sin ஸ்கொயர் 68 இருக்கா, அடுத்து sin ஸ்கொயர் 22 இருக்கா. இப்ப இது ரெண்டு ஆட் பண்ணா எனக்கு என்ன வருது 90 வருது. அப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த ஏதோ ஒரு வேலையை மாத்தி எழுதுறேன் நான். இப்ப இங்க sin ஸ்கொயர் 68, இந்த sin இங்க பாருங்க sin 22 ஈக்குவல் டு இது ஏ வந்துச்சுன்னா அப்ப என்னது cos 68 தானே.
இப்போ இந்த ஏவையும் பியும் ஆட் பண்ணா எனக்கு 90 டிகிரி வருதா? அப்ப நான் sin 22க்கு பதிலா நான் cos 68 எழுதிக்கலாமா? அப்ப இங்க என்ன வரும்? sin square 68 plus cos square 68 divided by இங்கே அதே மாதிரி தான் 2 into cos 17 plus cos square 17 plus cos square 17 இருக்கும். இங்கே அதே மாதிரி தான் cos 17 equal to நான் sin 73 எழுதிக்கலாம். ஏன் இது என்னது cos a equal to sin b நாலும் sin a equal to cos b எப்படினாலும் மாத்தி ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு 90 வரணும். அப்ப இதையும் ஆட் பண்ணா 90 வருதா? அப்ப நான் cos 17 பதிலா sin 73 எழுதிக்கிறேன். அப்ப 2 into sin square 73 plus cos square 73. அவனுக்கு தெரியும் ஃபார்முலா என்னது? sin square theta plus cos square theta equal to 1 அப்படின்றது ஐடென்டிட்டி. இந்த ஐடென்டிட்டி தெரிஞ்சா நம்ம என்னது எல்லாத்தையும் போடலாம். இங்க வந்து வேல்யூ என்ன 1, கீழே இது 1, அப்போ 1/2 தான் ஆன்சர். தீட்டாக்கு பதிலா நம்மளுக்கு வேல்யூ இருக்கு, அவ்வளவு. அதை பத்தி ஒண்ணு இல்லை, அது என்ன வேணாலும் இருக்கலாம், 68 இருக்கலாம், 75 இருக்கலாம், 10 இருக்கலாம், 12 இருக்கலாம், ரெண்டு சைடும் ஒரே தீட்டா தானே இருக்கு. அப்ப sin square theta plus cos square theta வேல்யூ 1. அப்ப இங்க 1 அப்படின்னா கீழே 2, அப்போ 1/2. ஆப்ஷன் டி 1/2 அதான் ஆன்சர், நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. If x square plus y square minus 16x plus 38y plus 425 equal to 0 அப்படின்னா find the value of x square plus y square அப்படின்னு இருக்கா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா x எல்லாம் சரியா ஒரு சைடு, y எல்லாம் ஒரு சைடு. இது எதை பேஸ் பண்ணி நான் ஃபார்முலானா டைரக்டா நம்ம நார்மல் ஃபார்முலா தான். a plus b the whole square equal to a square plus b square plus 2ab இருக்கா? அந்த ஃபார்முலா தான். a minus b the whole square equal to a square plus b square minus 2ab. அந்த ஃபார்முலாஸ் தான் இந்த ஈக்குவேஷன் பிரிக்க போறோம். நம்ம x எல்லாம் ஒரு சைடும் y எல்லாம் ஒரு சைடும் பிரிக்க போறோம். சரி, இப்போ x ஸ்கொயர் மைனஸ் 16x பிளஸ் இங்க ஒரு வேல்யூ வரும் வந்துச்சு அப்படின்னா x மைனஸ் அந்த நம்பர் the whole square இருக்குமா? அதே தான் இங்கேயும் y ஸ்கொயர் பிளஸ் 38y பிளஸ் இங்க ஒரு நம்பர் அப்படி இருந்துச்சுன்னா என்னது y பிளஸ் அந்த நம்பர் the whole square. இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்னது இங்கே ஈக்குவல் டு 0, இங்கே ஈக்குவல் டு 0 தான். நான் ஒரே ஈக்குவேஷனா பிரிச்சு எழுதியிருக்கேன். சரி, ஓகே. இப்போ நம்ம அதே ஃபார்முலா தான். இப்போ a ஸ்கொயர் பதிலா என்னது x ஸ்கொயர் இருக்கு. இதை எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் 2ab மைனஸ் 2 into x into ஒரு நம்பர் வந்தாதான் இங்க என்னது 16 வருமா? அப்ப அந்த நம்பர் என்னவா இருக்கும்? 2 into இங்க 16 இருக்குன்னா அப்ப இங்க என்னது 8 தானே இருக்கும். அப்ப இதுதான் என்னது இந்த நம்பர். அப்ப இங்க என்னது 8 ஸ்கொயர். அப்ப 8 ஸ்கொயர்னா இங்க 8. அப்ப 8 ஸ்கொயர்ன்றது இங்க 64 அவ்வளவுதான். இங்கே அதே மாதிரிதான் 2 into y into ஒரு நம்பர், அந்த நம்பர் என்னது 19. ஏன் 19? இங்க 38 இருக்கா? அப்ப 2 into 19 தான் இங்க 38. அப்ப இங்க என்னவா இருக்கும்? 19 ஸ்கொயர் 361. அப்ப இங்க என்னவா இருக்கும்? 19 equal to 0. இங்க என்னது equal to 0. அவ்வளவு புரிஞ்சா? இப்ப 361ஐயும் 64ஐயும் ஆட் பண்ண என்ன வரும்? 361 64 ஆட் பண்ணா 5 2 1 425. இந்த வேல்யூ தான் என்னது? இந்த 425 தான் நாங்க 64 இந்த ஈக்குவேஷன்ல 64னும் இந்த ஈக்குவேஷன்ல 361 பிரிச்சு எழுதிருக்காங்க. அப்ப இது a minus b the whole square a plus b whole square அந்த ஃபார்மேட்ல இருக்கு. அவ்வளவுதான். இங்க என்னது? அப்ப x equal to 8, y equal to minus 19. x square plus y square தானே கேக்குறாங்க. x square எவ்வளவு? 64, y square 361. ஆட் பண்ணா என்னது? அதுதான் 425. ஆப்ஷன் டி 425. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான். இந்த அந்த ஃபார்மேட்டை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த இதை ஈஸியாவே போடலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இதோட ஸ்கொயர் ரூட். டைரக்டா உங்க ஸ்கொயர் ரூட் தெரிஞ்சுனா போட்டுக்கலாம். இப்போ இங்க பாருங்களேன், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 ரெண்டு சைடுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 நம்பர் இருக்கு. அப்ப நீங்க டிவைடட் பை நீங்க போடுறப்ப ரெண்டு சைடும் கேன்சல் ஆகும். அந்த பாயிண்ட்டை நீங்க டைரக்டாவே ரிமூவ் பண்ணிடலாம். அப்ப ரிமூவ் பண்ணா என்ன வரும்? 1 4 9 6 இதோட பை ரூட் ஆஃப் 1 1 5 6. புரிஞ்சா? ஏன் வந்து நான் வந்து பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு போட்டிருக்கேன்னு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்க 6 நம்பர் இருக்கு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கேயும் 6 நம்பர் இருக்கு. இப்போ நான் அந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணனா டிவைடட் பை போடுவோமா? டிவைடட் பை 1000 10,000 எத்தனை பாயிண்ட் இருக்கு? இப்போ 6 இருக்குன்னா டிவைடட் பை 1 6 0 போடுவோம். அப்ப இங்கேயே அதே மாதிரி 6 0 போடுவோம். அது ரெண்டு கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனா நம்மளுக்கு தேவையில்ல. ஓகே, எப்படி கண்டுபிடிக்கலாம் ஸ்கொயர் ரூட்? ஸ்கொயர் ரூட் என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் பார்க்கணும். யூனிட் டிஜிட் என்ன? 6. எப்ப யூனிட் டிஜிட் 6 வரும்? ஒன்னு 4 இருக்கும், இல்ல 6 இருக்கும். 4 ஸ்கொயர் அப்படின்னா 16. 6 ஸ்கொயர் அப்படின்னாலும் என்ன? 36. 6 யூனிட் டிஜிட். ஓகே, இப்ப ஸ்கொயர் ரூட் அப்படின்னா இந்த லாஸ்ட் 2 நம்பரை விட்டுட்டு மீதி இருக்க நம்பர் பார்க்கணும். இதோட நியரஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ என்னது?
இதோட நியரஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ என்னது 13 ஸ்கொயர். 13 ஸ்கொயர் என்னது 169. 14 ஸ்கொயர் 196. 196 அப்படின்றது கூட போயிருது, அப்ப அது கம்மியா இருக்கிறது 13 ஸ்கொயர். 13 ஸ்கொயர் 169, அது கம்மியா இருக்க வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணும், அவ்வளோ இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு வேல்யூவா தான் இருக்கும். இப்ப 13க்கு அடுத்த நம்பர் என்னது 14. அப்ப 13 into 14 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும் 182. அப்போ 182 அப்படின்றது இதோட என்னது கூட இருக்கு. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும் 136 தான் இருக்கும். அப்ப 136 மேலோட வேல்யூ ஸ்கொயர் 136 டிவைடட் பை கீழே என்ன 1156 தான் நமக்கு ஸ்கொயர் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஸ்கொயர் வேல்யூ. இதெல்லாம் பார்த்தா 34 ஸ்கொயர். இப்ப அடிச்சு கொடுத்தோம்னா எத்தனை டைம்ஸ் வரும் 4 டைம்ஸ். அப்ப 34 into 4 டைம்ஸ் அப்படின்றது என்னது 136. ஆப்ஷன் டி 4. இப்ப அந்த ஸ்கொயர் வேல்யூலாம் நம்ம ஸ்கொயர் ரூட் அப்படின்னா 125 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஈஸியா போடலாம். இப்ப நமக்கு மேல பாருங்களேன் 125 மேல வந்திருக்கு. அப்ப நம்ம அதையும் படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த வேல்யூ நம்ம டைரக்டாவே போட்டுக்கலாம். இந்த மாதிரி கண்டுபிடிச்சு போடணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த பாசிட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவ் வேல்யூ கேட்டிருக்காங்களா, ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரூட் ஆஃப் 110 பிளஸ் ரூட் ஆஃப் 110 பிளஸ் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு அப்படின்னா இது எப்படின்னா ஈஸியா எப்படி போடணும்னா இந்த நம்பர் இருக்குல்ல இந்த 110 அப்படின்றத நம்ம டிஃபரன்ஸ் 1 வர மாதிரி பிரிச்சுக்கணும். டிஃபரன்ஸ் 1 வர மாதிரி எப்படி பிரிக்கலாம் 11 into 10 அப்படின்னு பிரிச்சுக்கலாமா. அப்ப 11 into 10 110. இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு 1. இதுல பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு கேட்டா பெரிய நம்பர், நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னு கேட்டா சின்ன நம்பர். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது பாசிட்டிவ் வேல்யூ, ஆப்ஷன் சி. அவ்வளவுதான், டைரக்டாவே போட்டு போயிடலாம். டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை டிஃபரன்ஸ் 1 வர மாதிரி பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னா பெரிய நம்பரு, நெகட்டிவ் வேல்யூனா சின்ன நம்பரு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். டோட்டல் மேக்ஸ்ல மொத்தம் 25 கொஸ்டின் இருக்கு. 25 கொஸ்டின் பார்த்தாச்சு. வேற ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.